கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல இருக்கிற மகாதேவபுரா அப்படின்ற தொகுதியில் எப்படி 1,00,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிறுவினார். இது ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆர்கனைசேஷனை வச்சுதான் செஞ்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கால் சென்டர் வைத்து மட்டும்தான் இத்தனை 1000 பேர்களின் வாக்காளர் பெயர்களை நீக்கி இருக்க முடியும். இந்த தகவல்லாம் எங்களுக்கு வேற எங்கிருந்து வரல, தேர்தல் ஆணையத்தின் உள்ளிருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு பொடி வச்சு பேசுகிறார். தமிழ்நாட்டிலும் கூட இது நடந்திருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த கர்நாடக தொகுதியில் பேரை நீக்கிறதுக்கு அப்ளை பண்ண அந்த விண்ணப்பதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான், அந்த குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்தவங்க தான். அப்படி கிடையாது. அந்த 6000 பேரின் வாக்காளர் நீக்கம் எந்த முறையில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி சொல்றதின்படி இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கிறது. சரியா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல இருக்கிற மகாதேவபுரா அப்படின்ற தொகுதியில் எப்படி 1,00,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிறுவினார். அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. ஒரே வீட்டில் 80க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 12,000 சொச்சம் பேருக்கு பெயர்கள் ஏபிசிடி ஏஒய் இப்படி இந்த மாதிரி பெயர்களை போடுறது, வீட்டு நம்பர் வெறும் 000 அப்படின்னு இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்ற பேரில் ஃபார்ம் கொடுத்து 60-70 வயசுக்காரங்களை சேர்க்கறது, அந்த வகையில் மட்டுமே 34,000 பேர் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி கொடுத்த பிரஸ் மீட்டின் தாக்கம் அதற்கு பிறகு பல மாதங்கள் வரை நீடித்தது. அது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது, சத்தீஸ்கர் நடந்திருக்கு, ஒடிசாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த புகார் தொடர்ந்து எழுந்தது. இப்போ வரைக்கும் இந்த ஓட் சோரி அப்படின்ற கேம்பெயினின் தாக்கம் குறையலை. அந்த ஓட் சோரி பார்ட் 1 அப்படின்னு அதை வச்சுக்கிட்டோம்னா, நேற்று ராகுல் காந்தி பார்ட் 2க்கான ப்ரெஸ் மீட்டை நடத்திருக்கிறாரு. இது அதை விடவும் ஷாக்கிங்காக இருக்குது. முதல்ல அவர் சாம்பிள் எடுத்துக்கிட்டது கர்நாடகாவில் இருக்கிற அந்த மகாதேவபுரா தொகுதி. அது வாக்காளர்களை எப்படி போலியாக சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கானது. இப்போது அதே கர்நாடகாவில் ஆலந்த் அப்படின்ற தொகுதியில் அதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு வாக்காளர்களை எப்படி போலியாக நீக்குறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி லைவ் டெமோ காட்டியிருக்கிறார். இந்த பெயர் நீக்கிறது சேர்க்கிறது அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி வெறுமனே யாரோ கொஞ்சம் பேர் பாஜக காரங்களை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு இதை செய்யலை. இது ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு தான் செஞ்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கால் சென்டர் வைத்து மட்டும்தான் இத்தனை 1000 பேர்களின் வாக்காளர் பெயர்களை நீக்கி இருக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா இது ஓட் சோரி அப்படின்ற இந்த நடவடிக்கை, இது ஓட் சோரி ஃபேக்டரி அப்படின்ற அளவில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டை போட்டிருக்காரு. இந்த தகவலெல்லாம் எங்களுக்கு வேற எங்கிருந்து வரல, தேர்தல் ஆணையத்தின் உள்ளிருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு பொடி வச்சு பேசியிருக்கிறார். அந்த ஆலந்த் தொகுதியில் மொத்தம் 6,018 வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க. இதில் எல்லா பத்திரிகைகள்லையும் மீடியாக்கள்லையும் வர்றது நீக்கியிருக்காங்கன்னு தான் வருது. ஆக்சுவலி பெயர்கள் நீக்கப்படலை, நீக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்ட 10 பூத்துகள்லேருந்து தான் அதிகபட்சம் பேர் இந்த டெலிஷனுக்காக அப்ளை பண்ணுறாங்க. இப்போது இதை எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தாங்க, அந்த 6,018 பேரும் அப்படி அப்ளை பண்ணவே இல்லை. அவங்க தங்களோட பெயர்கள் நீக்கிருங்க அப்படின்னு அப்ளை பண்ணவே இல்லை. மாறா யார் பண்ணதுன்னு பார்த்தாங்க, வேற யாரோ இவங்க பேரெல்லாம் நீக்கிருங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு நீக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. இது எதுவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ளவர்களை வைத்து மட்டுமே நடந்தது அப்படின்னு இல்லை. அக்ராஸ் இந்தியா வெவ்வேறு ஸ்டேட்டுகளில் இருந்து இந்த குறிப்பிட்ட ஆலந்த் தொகுதியில் இருக்கிற பூத்துகளில் உள்ள வாக்காளர்களை நீக்கிறதுக்கு மனு போட்டிருக்காங்க. இது எல்லாமே ராகுல் காந்தி விரிவாக விவரிக்கிறார். அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னாங்க, உதாரணத்துக்கு சூரியகாந்த் அப்படிங்கிறவர் மொத்தம் 12 பேர்களோட பெயரை நீக்கிறதுக்கு அவர் விண்ணப்பிக்கிறார். அந்த 12 அப்ளிகேஷனும் வெறும் 14 நிமிஷத்துக்குள்ள விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. அதில் பபிதா சௌத்ரி அப்படின்ற லேடியும் ஒருத்தங்க, அவங்களும் அங்கே வந்திருக்கிறாங்க, சூரியகாந்த் வந்திருக்கிறார். 2 பேரையும் ஒன்றா மேடையில் ஏற்றி சூரியகாந்த் சொல்கிறாரு, நான் ஒரு அப்ளிகேஷனே இப்படி கொடுக்கலங்க. அந்த பபிதா சௌத்ரி சொல்கிறாங்க, அப்படியா என் பேரையா நீக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. ஸோ விண்ணப்பித்தவருக்கும் தெரியாது,
யாருக்காக விண்ணப்பித்தாரோ அவங்களுக்கும் அந்த மேட்ரு தெரியல. இதே போல் வரிசையாக நாகராஜ் அப்படிங்கிறவர் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரோட பேரை நீக்கிறதுக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அப்புறம் வந்து கோதாபாய் அப்படின்ற ஒரு லேடி, இந்த ஒரு லேடி பேரில் மட்டும் 12 நபர்களுடைய பெயர்களை ஓட்டர் லிஸ்ட்டை நீக்கணும் அப்படி அப்ளிகேஷன் போயிருக்குது. அவங்களே இந்த கோதாபாயையும் வரவழைச்சு ராகுல் காந்தி பேச விடுறாரு. அந்த அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. ಇಲೆಕ್ಷನ್ ಟೈಮಿಗೆ ಏನ್ ಕಾ ವಿಡಿಯೋ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನು ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. இப்போ எல்லாம் இப்போ காட்டி முடித்த பிறகு இதோட சம்மப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த டெலிஷன் எதுவும் சமீபத்தில் நடந்தவை அல்ல. இதெல்லாம் 2023 வருஷம் இந்த பிரச்சனை தொடங்குது. 2023 கர்நாடகாவில் அங்கே இருக்கிற ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டு, ஒரு பிஎல்ஏ வந்து அவருடைய மாமாவோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஏன் உங்கள் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தாக்க, அந்த மாமாவோட பக்கத்து வீட்டுக்காரர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு இவரோட பேரை நீக்கிறதுக்காக அப்படின்னு அது தெரிய வருது. அவரை பிடிச்சி கேட்டாக்க, ஐயோ நான்லாம் அப்படிலாம் அப்ளிகேஷன் கொடுக்கலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக இந்த மாமாவுக்கும் தெரியல, மாமா பேரை நீக்க சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தெரியல. அந்த பிஎல்ஓவுக்கு ஷாக்கு. அந்த அம்மா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த விஷயத்தை கட்சியின் கவனத்துக்கு கொண்டு போனதும் அதுக்கு பிறகு ஓஹோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கர்நாடக மாநில சிஐடி போலீஸ் வழக்கு பதிவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு விஷயத்தை கொண்டு போகுது. வழக்கமாக ஒரு பெயரை வாக்காளர் பட்டியலில் நீக்கணுன்னாக்க சம்பந்தப்பட்டவர் வந்து விண்ணப்பிக்கணும் அல்லது அவருடைய உறவினர்கள் விண்ணப்பிக்கணும். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு ஓடிபி வரும் செல்ஃபோனுக்கு, அதை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான ப்ராசஸ் இருந்தாலும் கூட இந்த அட்டெம்ப்ட் எப்படி நடந்துச்சு, அதுவும் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கல, 6000 சொச்சம் பேருக்கு நடந்திருக்குது. அப்போ இது எப்படி நடந்துச்சு, எங்களுக்கு அந்த செல்ஃபோனோட ஓடிபி நம்பர் கொடுங்க, லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க, அதோட ஐபி அட்ரஸ் கொடுங்க அப்படியெல்லாம் அப்போது கேட்குறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து. இதை தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்குது. சிஐடி போலீஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுகிறாங்க. 18 மாத இடைவெளியில் 18 முறை கடிதம் எழுதியும் தேர்தல் ஆணையத்திலேருந்து நோ ரெஸ்பான்ஸ். இந்த ஐபி அட்ரஸ், இதோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ், இதை ஓடிபி எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த முயற்சி எப்படி மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத இன்னும் டெக்னிக்கலாக நிரூபிக்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அதை கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது. ஆனாலும் இந்த ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி இப்போ என்ன நிறுவியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருன்னே தெரியாத யாரோ சிலர் வேற யாரோ சிலரோட பெயர்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அப்படி இருதரப்பையும் கொண்டாந்து லைவாக உட்கார வச்சு காட்டிட்டார். இது வெறுமனே அந்த கர்நாடகாவில் அந்த சம்மந்தப்பட்ட தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் பெயரை மட்டும்தான் நீக்கிறதுக்கு முயற்சி நடந்திருக்குது அப்படின்னு இல்லை. இது அக்ராஸ் இந்தியா வெவ்வேறு மாநிலங்களில் இந்த முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு இன்னும் பல உதாரணங்களை சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலும் கூட இது நடந்திருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கர்நாடக தொகுதியில் பேரை நீக்கிறதுக்கு அப்ளை பண்ண அந்த விண்ணப்பதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான், அந்த குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படி கிடையாது. இது இந்தியாவோட வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து இது ஃபேக்காக நடந்திருக்கிற முயற்சி அப்படிங்கிறதுக்கு திட்டவட்டமான உதாரணமாக இருக்குது. இந்த வாக்காளர் பெயர் நீக்கத்தில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் ராகுல் காந்தி அட்ரஸ் பண்ணுறதுல நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 6000 பேரின் வாக்காளர் நீக்கம் எந்த முறையில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி சொல்கிறதின்படி இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்கிறது. இது தனிப்பட்ட நபர்கள் ஏதோ கொஞ்சம் பாஜகக்காரங்க ஆட்களை வைத்து இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி கிடையாது. இது ஒரு சாஃப்ட்வேர் மூலம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப தெள்ள தெளிவாக ராகுல் காந்தி சொல்கிறார். அதுக்கு அவர் கொடுக்குற உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த 6000 சொச்சம் பேரும் வாக்காளர் பட்டியலில் சீரியல் நம்பர் 1 அப்படின்ற இடத்துல யாரோட பெயரெல்லாம் இருக்குதோ அவங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பூத் எடுத்துக்கங்க, அந்த பூத்தில் பலவிதமான வாக்காளர் பட்டியல் இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கு இருக்கும், ஒவ்வொரு வார்டுக்கு இருக்கும், இப்படி நூற்றுக்கணக்கான பட்டியல்கள் இருக்கும். அந்த பட்டியலில் சீரியல் நம்பர் 1ல் யார் பெயர் இருக்குதோ அந்த பெயர்கள் தான் இப்போ நீக்கப்பட்டிருக்கு. இது சாஃப்ட்வேர் மூலமாக நடத்தப்பட்ட நீக்கம் அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான உதாரணம். மனிதர்கள் நீக்கினா வெவ்வேறு இடங்களில் நீக்குவாங்க. இது வந்து ஒரு அல்காரிதம், இது வந்து ஒரு கோடிங்.
இப்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கோடிங் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அந்த கோடிங்கில் 1ஆம் நம்பரில் உள்ள பேரெல்லாம் நீக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக நீக்கிரும். அந்த அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் தனிப்பட்ட நபர்களால் செய்ய முடியாது. இதை ஒரு கால் சென்டர் வச்சு ஒருங்கிணைந்த வகையில் இந்த பாஜக செய்கிறது அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொல்கிறார். அப்படின்னா வாக்காளர் பட்டியலிருந்து தனக்கு ஆகாதவங்களோட பெயரெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த பாஜக ஒரு கால் சென்டரை நடத்துகிறது. இந்த நாட்டில் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு கால் சென்டரா பல கால் சென்டரான்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு தொகுதி. அந்த கர்நாடகாவில் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற பல 100 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்ப்பு இரண்டும் எந்த அளவில் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை இன்னும் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ ராகுல் காந்தியே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த தொகுதியில் இந்த 6000 சொச்சம் பேர் வாக்காளர்களையும் நீக்குவதற்கு நடந்த முயற்சி எங்களுடைய குறுக்கீட்டால் தடுக்கப்பட்டது. இல்லாட்டினா இவங்க யாரும் ஓட்டு போட்டிருக்க முடியாது. இதுவே மற்ற தொகுதிகளில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும், அங்கே எவ்வளவு பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க ஏதோ ரேண்டமாக யாரோ சிலருடைய பெயர்களை நீக்கலை. எந்த குறிப்பிட்ட பூத்துகளில் காங்கிரஸுக்கு ஓட் ஷேர் அதிகமாக வந்திருக்கோ அந்த பூத்தில் தான் இவங்களோட டெலிஷன் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 2018 வருஷம் நடந்த தேர்தலில் அந்த குறிப்பிட்ட 8 பூத்துகளில் காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குது, வெற்றி பெற்றிருக்குது. அந்த பூத்துகளில் குறி வச்சு தான் இவங்க வாக்காளர் பெயரை நீக்கியிருக்கிறாங்க. அதனால் இது டார்கெட்டட் டெலிஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இவர் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ ஓட்சோரி 1 ஃபஸ்ட்டு ரிவிலேஷன் அது ஒரு ஷாக்கு அப்படின்னாக்க இது அடுத்த கட்ட ஷாக்கு. சுதந்திர இந்தியாவில் நம்ம எப்போ வாக்களிக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து தொகுத்து பார்த்தா கூட இவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததில்லை. ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி அதை நிரூபிக்கவும் செய்திருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் ட்விட்டரில் ஒரு 4 வரி விளக்கம், எந்த ஆதாரங்களும் இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. 2023 கர்நாடக மாநிலத்தில் அந்த ஆலந்த் தொகுதியில் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, அப்போ சிலர் அந்த வாக்காளர் பட்டியலில் ஃபேக்காக தன்னுடைய பெயர்களை நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது, அது சக்ஸஸ்ஃபுல்லான முயற்சி அல்ல. அந்த முயற்சியிலேயே கண்டுபிடிச்சி கர்நாடக தேர்தல் ஆணையம் தான் வழக்கே பதிவு பண்ணுச்சு. அதனால் ராகுல் காந்தி இந்த சொல்கிற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அப்படின்னு 4 வரி விளக்கத்தை சொல்லி தேர்தல் ஆணையம் முடிச்சுக்கிச்சு. மற்றபடி ராகுல் காந்தி ஆட்களையே கூப்பிட்டு வந்து நேரில் நிறுத்தியிருக்கிறார். அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் சொல்லலை. இதே போல தான் ஏற்கனவே அந்த மகாதேவபுரா தொகுதியில் அவர் ஓட்சோரி விஷயத்தை முதல் தடவை ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்த போதும் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அது ஒரு கேலி கூத்தான ப்ரெஸ் மீட், அது எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நடத்திய அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏங்க 0ன்னு போட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு வீட்டு நம்பர்லாம் 0ன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, பிளாட்ஃபார்மில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை வேண்டாமா அப்படின்னாரு. ஏன் ஓட்டு போடுற ஃபுட்டேஜெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, அக்கா தங்கச்சி இல்லை உங்களுக்கு, பெண்கள் ஓட்டு போட வருவாங்க, அந்த ஃபுட்டேஜெல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு ரொம்ப கன்றாவியாக ஒரு விளக்கத்தை தந்தார். இப்போ ராகுல் காந்தியோட இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு முன்னையான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது. ஆனால் ராகுல் காந்தி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதோடு முடிவடைய போவது இல்லை. அவர் ஏற்கனவே ராகுல் சொன்னது, நான் ஒரு ஹைட்ரஜன் குண்டு வச்சுருக்கேன், அது அடுத்தது போட போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நேற்றைய ப்ரெஸ் மீட் இது ஹைட்ரஜன் குண்டு கிடையாது, அது பின்னாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அநேகமாக அது மோடியின் வாரணாசி தொகுதியில் எப்படி இந்த வாக்கு திருட்டு நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஓட்சோரின்ற குற்றச்சாட்டுலையும் இதை வெளிப்படுத்துவதிலும் ராகுல் காந்தி மட்டும் தனித்து விடப்பட்டதை போல தோன்றுகிறது. ஏதோ இந்த பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சொந்தமானது, ராகுல் காந்திக்கு மட்டும் சொந்தமானதுங்கிறது போல இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளே கொஞ்சம் தூரமானு விலகி நின்று தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் மட்டும்தான் இதுக்காக ஊராக போய் பேசுகிறாரு, ஆட்களை போட்டு ஆதாரங்களை திரட்டுறாரு, ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. ஏன் மற்ற கட்சிகளுக்கு இதில் ஆபத்து இல்லையா, பாதிப்பு இல்லையா? எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த வாக்கு திருட்டு உறுதியாக நடந்திருக்கும், அதில் சந்தேகத்துக்கே இடம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேல் ஆதாரங்கள் தேவையில்லை, அந்த அளவுக்கு ராகுல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, இன்னும் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது பாதிப்பு எல்லாருக்கும் தான்.
இந்தியா கூட்டணியின் இதர கட்சிகள் எல்லா மாநிலங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற சாத்தியம் இருக்குதோ அங்கெல்லாம் டார்கெட் பண்ணி இவங்க உறுதியாக பண்ணியிருப்பாங்க. அப்போ மற்ற கட்சிகள் ஏன் இதில் கவனம் செலுத்தலை, அக்கறை செலுத்தலை? ஏன் ராகுல் காந்தியுடன் போய் இணைந்து இந்த கேம்பெயினின் தீவிரத்தை அதிகப்படுத்தவில்லை? இது ஏதோ அவருடைய பொறுப்பு அப்படின்னு ஏன் ஒதுங்கி நிற்கிறாங்க? அப்படி நிற்பது மிக மிக கேடானது, தவறானது. ஏன் அப்படின்னா, முதல் முறை ஓட்சோரி அப்படின்ற விஷயத்தை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தும் போது அது இந்தியாவில் பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை உருவாக்குனுச்சு. இந்தியா முழுக்கவுமே எதிரொலிச்சுது. அதுக்கப்புறம் தான் பீகாரில் ஒரு ஓட்டு அதிகார யாத்திராவில் நடத்தினார். இப்போ ரெண்டாவதாக மறுபடியும் இப்படி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? முதல் தடவை கிடைச்ச அட்டென்ஷனை விடவும் குறைவான அட்டென்ஷன் தான் இதுக்கு கிடைக்குது. ஏன்னா இது மக்களின் மனங்கள் இதற்கு பழகுகின்றன, ஊடகங்கள் இதற்கு பழகுகின்றன. இந்த ஓட்சோரி, வாக்கு திருட்டு, அங்கே திருடிட்டாங்க, இங்கே திருடிட்டாங்க, இத்தனை ஆயிரம் ஓட்டு போச்சு, இத்தனை லட்சம் ஓட்டு போச்சு அப்படின்ற இந்த செய்திகள் ரொம்ப பழக்கப்பட்டவை போல மாறி நார்மலைஸ் செய்யப்படுகின்றன. வெறுமனே ராகுல் காந்தி மட்டும் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருந்தார்னு வைங்களேன், மக்கள் மனதில், அரசியல் அரங்கில், அன்றாட செய்திகளில் இவருக்கு வேறு வேலையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, ரொம்ப போர் அடிக்கிற செய்தின்ற மாதிரி இது ஒதுக்கப்படும். ராகுல் காந்தியின் கேம்பெயின் மதிப்பற்றதாக மாற்றப்படும். ஆனால் இதற்கு ஒரு அரசியல் பெருமதி இருக்கிறது, அரசியல் மதிப்பு இருக்கிறது, இது மக்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் நினைத்தால், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற இதர அரசியல் கட்சிகள் நினைச்சாங்க, அவங்களும் இந்த கேம்பெயினில் பங்கெடுத்துக்கணும். ராகுல் காந்தியோட இந்த ஓட்சோரி குற்றச்சாட்டில் மனமுவந்து தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அங்கே ப்ரெஸ் மீட் வச்சு அவர் சொல்லியிருக்காருனாக்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அவங்களோட ஸ்டேட்டில் இதே கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கணும். அவங்க தொகுதியில் எப்படி வாக்காளர் திருட்டு நடந்திருக்கிறது, எப்படி பெயர்களை நீக்கியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இவங்க ஒரு டீம் அமைச்சு போட்டு சாம்பிளுக்கு ஒரு தொகுதி எடுத்து இந்நேரம் அதை செய்து முடித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு உள்பட அது எந்த ஸ்டேட்லேயும் நடந்ததாக தெரியவில்லை. காங்கிரஸ் செஞ்சாக இவங்க ஆமாம் கரெக்டு, இந்த ஊரில் வாக்குத்திட்டு நடந்திருக்கு அப்படின்னு அதற்கு விலகி நின்று கைத்தட்டி ஆதரவளிக்கிறார்கள். இது இந்த நிலையில் இருந்தால் இந்த குற்றச்சாட்டு மக்களின் மனங்களில் நார்மலைஸ் செய்யப்படும் ஆபத்து இருக்கிறது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடி லென்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.